எப்ஸ்டீனுக்கு அப்புறமா அதிக பேரால பேசப்பட்ட ஒரு இடம்னா அது எப்ஸ்டீன் ஐலாண்டு தாங்க. இந்த ஒரு ஐலாண்ட்ல தான் எப்ஸ்டீன் என்ன பண்ணிருக்கான், நிறைய குழந்தைங்களையும் பெண்களையும் கடத்திட்டு வந்து கட்டாயப்படுத்தி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு விருந்தாக்கியிருக்கான். அப்படிப்பட்ட அந்த பிரைவேட் ஐலாண்ட் பத்தியும் அதுல எப்ஸ்டீன் என்ன மாதிரியான கொடுமையான விஷயங்கள் பண்ண அப்படின்றத பத்தியும் தான் இந்த வீடியோவில் நாம பேச போறோம். அமெரிக்காவோட ஒரு ஓரமா இருக்கிற இந்த குட்டி தீவுல தாங்க வரலாற்றில் இது வரைக்கும் பார்க்காத கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. 1998 வரைக்கும் இந்த ஐலாண்ட் யாருக்கும் தெரியாத ஒரு சாதாரணமான ஒரு இடமா தான் இருந்துச்சு. ஆனா எப்ஸ்டீன் 8 மில்லியன் கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் அது எல்லாமே மொத்தமா மாறிடுச்சு. தீவுல கெஸ்ட் ஹவுஸ்களையும் ஹெலிபேடுகளையும் போட் டாக் ஏன் கடலின் சுத்திகரிப்பு மையத்தையும் கட்டி அந்த ஐலாண்ட் முழுக்க 70 ஃபுல் டைம் ஸ்டாஃபை வேலைக்கு வச்சான். சொல்ல போனா அவன் நினைச்சதெல்லாம் செய்யறதுக்கு அவனுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருந்தான். ஆனா 2009 இருந்து 2012 வரைக்கும் அந்த ஐலாண்ட ஒரு விசித்திரமான ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல ஒரு பில்டிங்கை கட்டினாங்க. கட்டிட்டு அதுக்கு மேல ஒரு பெரிய டோமியும் வச்சாங்க. ஆனா அது கடல்ல ஏற்பட்ட புயல்னால அது உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. எப்ஸ்டீன் இறந்ததுக்கு அப்புறமா இந்த ஐலாண்ட ஒரு பில்லியனர் வாங்கினாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த ஐலாண்டுக்குள்ள யாருமே போறதில்ல. அது முழுக்க முழுக்க தனிமைப்படுத்தப்பட்டு இருக்குங்க. ஆனா அந்த ஐலாண்டை சுத்தி இன்னும் நிறைய மர்மங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு.